தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே 2 முக்கியமான புதிய அப்டேட்களை இப்போ UIDAI வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம்னு சொல்லக்கூடிய UIDAI தான் ஆதார் அட்டை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. புதிய அறிவிப்புகள்ல இருந்து மாற்றம் செய்யறது முதற்கொண்டு இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் 1ஆம் தேதி முதல் வந்து ஆதார் அட்டையில நீங்க வந்து பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஐடென்டிட்டி ப்ரூஃபா வந்துட்டு நீங்க இதற்கு முன்னாடி பேன் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனா இதற்கு மேல எந்த இடத்துலையுமே வந்து இந்த பேன் கார்டு வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ற அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புதிய விதிகளின் படி பார்த்தீங்கன்னா நீங்க ஆதார் அட்டையில பெயர், முகவரி, பிறந்த தேதி இதுல எது மாத்தணும் அப்படின்னாலும் வந்து அடையாள சான்று அன்று முகவரி சான்றா நீங்க பேன் கார்டுக்கு பதிலாக வேற எதையாச்சும் தான் யூஸ் பண்ணி ஆகணும் கட்டாயம். இரண்டாவது முக்கிய அறிவிப்பா பார்த்தீங்கன்னா பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்கணும் அப்படின்றது ரொம்பவே கம்பல்சரியான ஒரு விஷயம் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அடிக்கடி சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில நிறைய மக்கள் வந்து பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்காமையே இருக்கீங்க. இந்த மாதிரியான நபர்கள் வந்துட்டு வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி முதல் அவங்களோட பேன் கார்டு செயலளிக்கிறது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் அப்படின்ற புதிய அப்டேட்டையும் கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக ஆதாருடன் இந்த பேன் கார்டை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருமான வரி தாக்கல் செய்யறதுல நிறைய விதமான பொய்யான விஷயங்கள் வந்து ஏற்படுறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் ஒருத்தருக்கு ஒரு பேன் கார்டு, அதை ஆதார் அட்டையை வச்சு ஈஸியாக நம்ம கம்பல்சரி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் அப்படின்னு இப்போது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆதார் கார்டை பேன் கார்டுடன் வந்து இணைச்சிடலாம். அதை நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு கூட இணைச்சிக்கலாம். நீங்கள் இணைச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத. அதற்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளார போயிட்டு குவிக் லிங்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பேன் கார்டு, ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். பேன் கார்டை லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு உடனே பேன் கார்டோட டீட்டெயில், ஆதார் கார்டோட டீட்டெயில் கொடுத்து ஓடிபி வரும், அதை கொடுத்து ஈஸியாக வந்து லிங்க்கும் பண்ணிக்கலாம். இது வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதி வரையும் தான் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமே நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கிறது மட்டும் இல்லாமல் ஜனவரி 1லேருந்து உங்கள் பேன் கார்டு வந்து ரத்தாகிறதுக்கான அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பேன் கார்டு ரத்தாயிருச்சு அப்படின்னா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு TDS அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து அதிகமாக பிடிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கி கணக்குகள் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல சிக்கல்கள் நேரிடலாம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் தாமதம் ஏற்படும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா க்ரோமில் போயிட்டு செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இல்லை யூடியூப்லேயே போட்டிங்களான்னு நிறைய பேர் வந்து பேன் கார்டோட பயன்பாடுகள் என்ன அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ மக்கள் அனைவருமே இதை பயன்படுத்தி உஷாராக வந்து இணைச்சிடுங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.